ரேஷன் அரிசி 4 கிளாஸ் எடுத்துருக்குறேன். 1 கிளாஸ் உளுந்து எடுத்துருக்குறேன். 4 மணி நேரம் ஊற வச்சு ஆப்பத்துக்கு அரைக்க போகிறோம். ஸ்பூன் வெந்தயம் போட்டால் போதும். 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி ஊற வச்சா அரிசி அரைக்கும்போது 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி ஊற வச்சா போதும். உளுந்து பாருங்க, அரிசி ஊறி போச்சு, அரைக்க போகிறேன். பாருங்கள் எவ்வளோ நைஸாக மாவு அரைச்சி வச்சுருக்கேன்ட்டு. இதேமாதிரியே நீங்களாம் அரைச்சி செஞ்சு பாருங்கள். காலைல எடுத்து ஊற்ற வேண்டியது தான் மாவு. ஆப்பம் இல்லை இட்லி எது வேணாலும் ஊற்றிக்கலாம். ஒரு 12 மணி நேரம் இது புளிக்கணும். அப்போ தான் நல்லது, நல்லா இருக்கும் ஆப்பம். இந்த அளவுக்கு புளிச்சா தான் ஆப்பம் நல்லாயிருக்கும். பாவுன்னு எடுத்த போகிறோம். வெல்லம் தண்ணி ஊற்றினா போதும். இந்த வெள்ளைப்பாகு காய்ச்ச வெல்லம் போட்ட இட்லிக்கு பைத்தம்பருப்பு போட்டு தேங்காய் போடுறோம் பாருங்க. 2 தட்டு ஊற்றி வச்சுருக்கோம். கீழே ஒன்று மேலே ஒன்றுன்ட்டு. வெல்லம் போட்ட ஆப்பம் எவ்வளோ மொறுமொறுன்னு இருக்குது பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இதேமாரி இந்த அளவுக்கு நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது வெள்ளைங்கிறதுனால ஆப்பம் கொஞ்சம் வெள்ளையாக தெரியுது. எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கு பாருங்கள். அது மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.